தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. தூய்மை பணியில் ஈடுபடுபவர்களுக்கு அன்புமணி ராமதாஸ் 10.5% இடஒதுக்கீடு கேட்பாரா என விசிக தலைவர் திருமாவளவன் கேள்வி எழுப்பியுள்ளார். சென்னை திருவொற்றியூர் விம்கோ நகரில் உள்ள தனியார் டயர் தொழிற்சாலையில் 7 வருடங்களாக பணிபுரிபவர்களை பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. தொழிலாளர்களுக்கு ஆதரவு தெரிவித்த விசிக தலைவர் திருமாவளவன் பழச்சாறு கொடுத்து உண்ணாவிரதத்தை முடித்து வைத்தார். இதைத் தொடர்ந்து பேசிய அவர், தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு அவர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என வலியுறுத்தினார். இந்த வேலையில 80-90% ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினர் மட்டும்தான் வேலை செய்றாங்க. அந்த குறிப்பிட்ட சமூகத்தினருக்கே இந்த வேலை என்ற அடிப்படையில இது நிரந்தரப்பட்டு விடக்கூடாது அப்படின்னு சொன்னார். இது முற்றிலும் மாறுபட்ட ஒரு பார்வை. அதனால் பணி நிரந்தர கோரிக்கைக்கு எதிராக பேசுவதற்கு முடியும். ஆனால் வழக்கம் போல நம் மீது காழ்ப்பை கருத்துகிற கும்பல் நாம் தூய்மை பணியாளர்களை நிரந்தரப்படுத்துவதை எதிர்த்தோம் என்பதை போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்கும். இந்த துப்புரவு பணியாளர்கள் அல்லது தூய்மை பணியாளர்கள் பணியில 10% இடபிள்யூஎஸ் வேணும் அப்படின்னு யாராவது கேட்பாங்களா? எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு 10% வேணும் இடஒதுக்கீடு. எங்களுக்கு 10% வேணும்னு கேட்கிறார் அன்புமணி ராமதாஸ். தூய்மை பணியாளர்கள் வேலையில எங்களுக்கு 10% வேணும் அப்படின்னு கேட்பாரா? நாங்க ஒரு அரசியல் ஓபிசிக்கு 30, எம்பிசிக்கு 20, இடபிள்யூஎஸ்க்கு 10, எஸ்சி எஸ்டிக்கு 19 அப்படி இருக்கலாம் இல்லையா? தூய்மை பணியாளர்கள் வேலையா? இந்த விவாதத்தை தான் அந்த கேள்வியின் மூலமாக இருக்குது. அவ்வளவுதான்.